வெயிலோடு உடவாரி வெயிலோடு மட்டு கட்டி ஆட்டம் போட்டோமே தேன் மிட்டாய் வச்சிருக்கேனே. ராதாக்கா தேன் மிட்டாய்னா தேன் மிட்டாய் தானே. அடுத்த வாட்டி 50 பைசா ஏத்த போறாங்களாண்டா. டேய் மச்சான், அவனுக்கு என்னடா பண்றானுங்க? டேய் அங்கெல்லாம் பார்க்காதடா, அது கொல கொலன்னு இருக்கும். வேணுமா? வாட் இஸ் திஸ்? ஹனி ஸ்வீட் 5 ரூபாய்க்கு 10. போதும், நிறுத்து. ஏண்டா போட்டி அப்பளம் தேன் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டா அவங்க நம்பி எப்படா ஃபிகருங்களாம் வரும்? டேய் எங்களை நம்பி ஃபிகருங்களாம் வருதோ இல்லையோ, பர்கரு பீஸா இதெல்லாம் சாப்பிட்டா கூடி சீக்கிரம் சுகர் தாண்டா வரும். டேய் அவனுங்க கிட்ட என்னடா பேச்சிருக்கு? வாங்கடா நம்ம ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் விளையாட போவோம். டேய் போய் விளையாடிக்கிட்டு கீழே விழுந்து கை காலை வச்சிருவாங்கடா, அப்பதான்டா தெரியும். டேய் நாங்கள் விளாட்ற கேமில் உளுந்தா எந்திரிச்சிக்குவோம், ஆனால் நீங்கள் விளாட்ற கேமு ஆன்லைன் கேமு உளுந்தா எந்திரிக்கவே முடியாது. அடிக்ஷன்ரா அடிக்ஷன். டேய் மச்சான், என்னடா ஓவரா பேசுன? வாடா. ஏய் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? ஏய் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டல. டேய் அவனுக்கு இங்க் அடிச்சுட்டு போறாங்கடா பைத்தியம். ஏய் மச்சான், இங்கா சட்டையெல்லாம் கரையாச்சுல, என்னடா பண்றது? மச்சான் போர். ஏய் ப்ரோ, ஆன்டி அட்வர்டைஸ்மெண்ட்டா? நானே ஃபீலிங்ஸில் இருக்கிறேன். மச்சான் போகிறப்ப செஞ்சிடலாம்னு சொன்னேன்டா. சரிடா. டே மணி, புக்கில் மயில் ரெக்கையை வச்சு அரிசி போட்டால் குட்டி போகணும்னு சொன்னடா, போடவே இல்லைடா. என்ன அரிசிடா போட்ட? புழுங்கல் அரிசிடா. அதான் பச்சரிசி போட்டால் தான் குட்டி போடும். என் மச்சான்ட்ட சொல்லி டிஃபன் அரிசி போட்டுக்கிறேன், ட்வின்ஸு. அப்போ எனக்கும் பிறக்கும். டே மயிலே முட்டை தாண்டா போடும், மயில் ரெக்கை குட்டி போடுங்க. பைத்தியம்டா அவனுங்க. ஃபன்னி பாய்ஸ். ஏய் ப்ரோ, மயில் ரெக்கை குட்டி போடும், ட்வின்ஸு. என்னடா டைம் ஆச்சு, ஒன்று சேர காணோம். அவனுங்களா இருப்பானுங்களா இல்லை இவனுங்களா இருப்பாங்களா தெரிலையே. என்ன சார் வந்ததுலேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அர்த்தம் டென்ஷன் ஆகிட்டேன். வழக்கமாக அப்படி தானே பார்ப்பாங்க. எவனா ஒருத்தன் என் சட்டை மேலே இங்கு தெளிச்சிட்டான்ப்பா. அமௌண்ட்டு அவன் யாருன்னே தெரில சார். அது யாருன்னே தெரில சார். அது அதுக்கு எழுந்திரிச்சேன். சி ஓகே, கம் டு த பாயிண்ட். அட்டண்டன்ஸ் டைம். சுப்பிரமணி உள்ளேனையா. மணி உள்ளேனையா. மோகன் உள்ளேனையா. பிபி குட் மார்னிங் சார். பிபியா? அது உன் பேர் கிடையாது சார். பீட்டர் பால சுருக்கி பிபி. மாஸ்டர் மகி குட் மார்னிங் சார். உன் பேர் மகி மட்டும் தானே, ஏன் மாஸ்டர் சேர்த்திக்கிட்ட?
தளபதி படம் மாஸ்டர் வந்ததுலேருந்து என் பேர் மாஸ்டர் மைக்கி சார். அட உட்கார். சார் குட்டி பாலா சார். உன் பேர் பாலா மட்டும் தானே, ஏன் குட்டி சேர்த்துக்கிட்ட? சார் ஏரியாவில் குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க சார். சரி நான் ஏரியாவுக்கு அனுப்புகிறேன். கம் டு த பாயிண்ட். எல்லோரும் ப்ரோஸ் எடுங்க. ஹோம்ஒர்க் எழுதாதீங்களா, எந்திரிங்க. நீ ஹோம்ஒர்க் எழுதுற? ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் சார். அப்படியாண்டா எந்திரிச்ச? சார் நோட்டு வீட்டில் இருக்கு சார். நோட்டு வீட்டில் இருக்கு சார். நீங்கள் சார்? அப்படியாண்டா எந்திரிச்சிங்க? எழுதலை சார். எழுதலையா? சாப்பாடு சார். நீங்கள் சார் பாட்டி ஊரில் செத்துட்டாங்க சார். இவங்ககிட்ட பேசுறதுக்கு நீ யோசிக்கியா? இல்லை சார் வீட்லேயே வச்சுட்டேன் சார். வீட்லேயே வச்சிருக்கியா? இவனுங்கெல்லாம் எழுதிட்டானுங்களா? தெரிலையே. ஹே ப்ரோ, எனிமி வருது பாரு. டேய் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களாடா? எழுதலை சார். தெனாவட்டம் உட்காந்துட்டுக்கிறீங்க, எந்திரிடா. சார் சார் ஹோம்ஒர்க் எழுதலை சார். பசங்க மேலே கை வச்சிங்கன்னா சட்டப்படி தப்பு, அப்புறம் கோர்ட்டு கேஸு நிற்க வேண்டியது வரும். நான் பார்க்காத போலீஸ் இல்லை, நான் ஏறாத கோர்ட் இல்லை. பேசுறியா பேச்சு? அடிக்காதீங்க சார், வேணாம் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதல, டீச்சர் அடிக்கிறாங்க. யாரும் அவங்கள அடிக்கிறது? நீங்கள் தான் சார். டேய் நான் ரொம்ப கீழே போட்டேன்டா. போட்டிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கோட்டை மைதானத்தில் போராட்டம். நான் ப்ரோஸ் எடுக்கலாம், லெசன் எடுக்கலாம். நீங்கள் யாரா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது? டேய் எந்திரா. வாங்கறது முட்டை, வாயிலையும் முட்டையாடா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா தான் சார் இருக்கு, ஆனால் உப்பு கம்மியாக இருக்கு சார். இப்போ நான் ஜிகே கேட்குறேன். ராமாயணத்தை எழுதியவர் யார்? சார் ராஜமாளி சார். நான் சமோலி. எஸ்கியூஸ் மீ சார், ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி.